Assalamu alaikum students. Example 6.37. Find the coordinate of the foot of the perpendicular drawn from the point minus 1, 2, 3 to the straight line r vector equal to I cap minus 4j cap plus 3k cap plus t into 2i cap plus 3j cap plus k cap. Also find the shortest distance from the given point to the straight line. சம்ம நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறாங்கன்னா ஸோ இது ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த பாயிண்டோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா -1, 2, 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது. இந்த ஸ்ட்ரைட் லைன் எந்த டேரக்ஷனாக போடுங்க, ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. இந்த ஆர் வெக்டார் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, ஐ கேப் மைனஸ் 4 ஜே கேப் ப்ளஸ் ஒரு 3 ஒரு கே கேப் போட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டி இன்ட்டு 2 ஐ கேப் ப்ளஸ் ஒரு 3 ஜே கேப் ப்ளஸ் ஒரு கே கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுறோம், பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் வந்து இன்டர்செக்ஷன் ஆகுது இல்லை, இந்த பாயிண்ட் கேட்டால் இப்படி தான் இது கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் லைன் வந்து நேராக வந்து லைன் வந்து ஜாயின் ஆகுது. இந்த பாயிண்ட் வந்து என்ன கேட்டால் இது கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட், வந்து ஒரு பாயிண்ட் ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. ஆல்சோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன சார், ஸோ இது வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்குமா, வேற மாதிரி லைன் போட்டால் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்குமா பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் தான் இருக்கிறதே ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். வேற எந்த லைன் போட்டாலும் இந்த லைனை கம்பேர் பண்றதை விட அந்த லைன் எப்படி இருக்கும், லென்த் அதிகமா இருக்கும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இந்த பாயிண்ட் நான் கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது கோஆர்டினேட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறேன். கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ண போறேன், இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து ஃபர்ஸ்ட் நான் மூவிங் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்க போறேன். மூவிங் பாயிண்ட் என்ன சார், சோ ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஒவ்வொரு லொகேஷன் மாறி போயிட்டு இருக்கும். அதான் நமக்கு தேவையான மூவிங் பாயிண்ட். அப்ப இந்த ஸ்ட்ரைட் லைன் என்ன மூவிங் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஃபைண்ட் கண்டுபிடிக்க போறது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி ஃபுட் ஆஃப் தி பெர்பெண்டிகுலர். கோஆர்டினேட் ஆஃப் ஃபுட் ஆஃப் பெர்பெண்டிகுலர் நான் கண்டுபிடிக்க போறேன். சோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் மூவிங் பாயிண்ட் மேக் பண்ணனும். சோ மூவிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் இந்த ஒரு given லைன் கொடுத்துக்கலாம், இந்த லைன் எழுதிக்கிறேன். சோ r வெக்டார் ஈக்குவல் டு i கேப் மைனஸ் 4 ஒரு j கேப் பிளஸ் ஒரு 3 ஒரு k கேப் போட்டுங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா பிளஸ் சோ t இன்டு 2i கேப் பிளஸ் ஒரு 3 j கேப் பிளஸ் ஒரு k கேப் எழுதிட்டேன். சோ இது வந்து நீங்க வந்து ஜெனரல் பாராமெட்ரிக் ஃபார்முக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா r வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் பிளஸ் t இன்டு b வெக்டார் வரும். சோ இந்த a வெக்டார்ங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ் கால்ட் as then ஒரு பாயிண்ட். சரிங்களா, அப்ப எப்படி வரும், i கேப் மைனஸ் 4 இன்டு j கேப் பிளஸ் ஒரு 3 k கேப் போடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல b வெக்டார்ங்கிறது பேரலல் வெக்டார், therefore 2i கேப் பிளஸ் ஒரு 3j கேப் பிளஸ் ஒரு k கேப். சோ இப்போ ஒரு பாயிண்டும் ஒரு பேரலல் வெக்டார் இருந்துச்சுன்னா இதுக்கான கார்ட்டீசியன் ஃபார்ம் பாத்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்ம் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி எழுதுவீங்க பாத்தீங்கன்னா x minus x1 divided by b1 equal to y minus y1 divided by b2 equal to z minus z1 divided by b3. சரிங்களா, அப்ப x minus x1 ங்கிறது இந்த a பாயிண்ட் உள்ளது x1 y1 z1, b பாயிண்ட் உள்ளது b1 b2 b3. சரிங்களா, டைரக்டா அப்ளை பண்ணுங்க. 1 divided by b1 ங்கிறது ஆன்சருக்கு 2 equal to y minus, so y1 வந்து மைனஸ் இருக்குது, இங்க ஒரு மைனஸ் பிளஸ் 4 வரும், divided by b2 ங்கிறது ஆன்சருக்கு 3 போடுங்க equal to z minus z ஒன்னுங்கிறது ஆன்சருக்கு 3 divided by b3 ஆன்சருக்கு வரும், ஆன்சருக்கு 1. சரிங்களா, அப்ப என்ன பண்ணியாச்சு, நம்ம வந்து ஒரு கார்ட்டீசியன் ஃபார்ம் மேக் பண்ணோம். ஏன் சொன்னா கார்ட்டீசியன் ஃபார்ம் மேக் பண்ணிருக்கேன்னா இத வந்து ஒரு வேரியபிள் கூட கம்பேர் பண்ணீங்கனா தான் நமக்கு என்ன ஒரு மூவிங் பாயிண்ட் கிடைக்கும். சோ லெட் இந்த கார்ட்டீசியன் ஃபார்மை ஈக்குவல் என்ன பண்றேன், நான் வந்து t க்கு வந்து என்ன பண்றேன் ஈக்குவல் பண்ணிட்டேன். சரிங்களா, ஒரு மூவிங் பாயிண்ட் இருக்கு. சோ ஒவ்வொரு வேல்யூ நீங்க t க்கு வந்து ஈக்குவல் பண்ணீங்கன்னா x minus 1 divided by 2 equal to t போடுவீங்கன்னா x is equal to answer 2t ஒரு +1. சோ நீங்க t ஐ கிராஸ் பண்ணி சார் 2 ஐ கிராஸ் பண்ணீங்கன்னா 2t +1 வரும். அதே மாதிரி y ஈக்குவல் பண்ணுங்க, y plus 4 divided by 3 equal to t னா so y equal to 3t minus 4, 3t ஒரு -4. அடுத்து z எடுத்துங்க, z minus 3 divided by 1 equal to t னா இது எப்படி எழுதலாம் நீங்க பாத்தீங்கன்னா z equal to 1 into t ஆன்சர் t தான் வரும், t ஒரு +3 வரும். நமக்கு தேவையான மூவிங் பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா what is the moving point, 2t plus 1 3t minus 4 t plus 3 நமக்கு கிடைச்சாச்சு. சரிங்களா, அப்போ இந்த மூவிங் பாயிண்ட்க்கு நம்ம எங்கனால இருக்கலாம், மூவிங் பாயிண்ட் இங்க இருக்கலாம் இங்க இருக்கலாம் இங்க இருக்கலாம் போயிட்டே இருக்கும். ஆனா சேம் டைம் வந்து அந்த மூவிங் பாயிண்ட் என்ன பண்ணா நான் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து f ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த f ஓட ஆன்சர் இதுவா கூட இருக்கலாம், ஏன்னா வந்து மூவிங் பாயிண்ட் எந்த லொகேஷனாலும் மாறி இருக்கும். சரிங்களா, அப்போ இந்த பாயிண்ட் வந்து என்ன பண்ணலாம், let the coordinates of the foot of coordinate of foot of perpendicular point யாரு 17 எடுக்கறேன், f ன்னு எடுக்கறேன். சோ f பாயிண்ட் எழுதலாம் 2t plus 1,
3t minus 4, t plus 3 னு எடுத்தாச்சு. சரி, இது எப்படி நம்ம வெக்டர் எழுத முடியும்? f வெக்டர் that means of OF வெக்டர், பொசிஷன் வெக்டர் OF வெக்டர் எழுதுனா 2t plus 1 into I cap plus 3t minus 4 into j cap plus t plus 3 into ஒரு k cap. அப்ப என்ன பண்ணியாச்சு? OF வெக்டர் அனுப்பிச்சிருக்கேன். சோ இந்த பாயிண்ட் வந்து என்ன? D பாயிண்ட் சூஸ் பண்ணி. இந்த பாயிண்ட் வந்து D பாயிண்ட். சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறோம்? இந்த D ல இருந்து இந்த F பாயிண்ட்க்குள்ள ஒரு வெக்டர் அனுப்பி இஸ் கால்ட் as a DF வெக்டர். என்ன பேரு இதுக்கு? வந்து DF வெக்டர் கால்குலேட் பண்ண போறோம். பாத்துட்டே வாங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்து DF வெக்டர். சோ DF வெக்டர் நீங்க எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா இது வந்து நான் வெக்டர் ஃபார்ம்ல எழுதறாங்க. நமக்கு D பாயிண்ட் தெரியும். அப்ப நான் OD பாயிண்ட் எப்படி எழுதலாம் நீங்க பாத்தீங்கன்னா சோ I J K சேர்த்துட்டீங்கன்னா -1 I கேப் போடணும். அடுத்து எப்படி எழுதலாம்? +2 J கேப் போடணும். அடுத்து என்ன பாத்தீங்கன்னா +3 ஒரு K கேப் போடணும். சரிங்களா? அப்ப என்ன பண்றோம்? இந்த DF வெக்டர் எப்படி எழுதலாம்? சோ இது பொசிஷன் வெக்டர் இருக்கிறதுனால OF வெக்டர் OD வெக்டர் எழுத முடியும். சோ OF வெக்டரோட ஆன்சர் இங்க இருக்குது, OD வெக்டர் இருக்குது. சோ இதை வந்து நீங்க செப்பரேட் பண்ணனும். இது பிளஸ்ஸா மாறும். அப்ப 2t இங்க ஒரு +1 இங்க ஒரு +1 அப்ப ஆன்சர் 2 ஆ மாறும். அப்ப ஆன்சர் 2t + 2 into ஒரு I கேப் நமக்கு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா சோ இது மைனஸ், இது ஆட்டோமேட்டிக்கா மைனஸா நமக்கு மாறும். -2 ஆ மாறும். அப்ப 3t - 6 அப்ப இப்படி பிளஸ் 3t - 6 I கேப் ஆ மாறும். அடுத்து k நீங்க செப்பரேட் பண்ணீங்கன்னா இது 3 t + 3 இருக்குது. இங்க மைனஸா வரும். ஆன்சர் இங்க தான் வரும். பிளஸ் t வந்து ஒரு k கேப் மட்டும் தான் வரும். இது யாரோட ஆன்சர்னா DF வெக்டரோட ஆன்சர். சரி, அடுத்து என்ன பண்ண போறோம்? இந்த r வெக்டர் இருக்குது. தட் இஸ் இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. இந்த ஸ்ட்ரைட் லைன் இது ஒரு parallel வெக்டர். இந்த யூனிட் கால்ஸ் parallel வெக்டர் b வெக்டர் ஈக்குவல் எழுத முடியும். இது நமக்கு b வெக்டர் 2i கேப் பிளஸ் ஒரு 3j கேப் பிளஸ் ஒரு k கேப். அப்ப இந்த parallel வெக்டர் எது இருக்குன்னா இந்த லைனுக்கு parallel இருக்கு. is called as p vector. So இந்த b vector நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா இந்த b vectorம் இந்த df vector ஒண்ணுக்கு எப்படி மீட் பண்ணுது பாருங்க, 90 டிகிரில மீட் பண்ணுது. அப்ப 90 டிகிரில மீட் பண்ணுச்சுனா இந்த df vectorம் இந்த b vectorம் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு அர்த்தம். அப்போ from the diagram b vector is perpendicular to df vector. ரெண்டுமே இதுக்கு ஒண்ணுக்கு பெர்பெண்டிகுலர் மென் பண்ணிருக்கோம். டயகிராம் வந்து அனலைஸ் பண்ணிருக்கோம். அப்ப ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் ஆச்சுனா நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும். என்ன கண்டிஷன்னா b vector dot df vector இதுக்கு ஆன்சர் நமக்கு 0வா இருக்கும். ஏன்னா ரெண்டு ஒண்ணுக்கு எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலரா இருந்தா ஆன்சர் வந்து டாட் ப்ராடக்ட் வந்து 0. அப்ப நான் டைரக்டா ஃபர்ஸ்ட் b vector எழுதுங்க. b vector ஆன்சர் 2i cap plus 3j cap plus ஒரு k cap. so dot போட்டு df vector 2t plus 2 அடுத்து i cap plus 3t minus 6 into ஒரு j cap plus t into ஒரு k cap so equal to 0. so i நீங்க மல்டிப்ளை பண்ணா இந்த 2 வச்சு இந்த ரெண்டையும் நீங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. ஆன்சர் 40 plus ஒரு 4. இந்த 3 வச்சு இத மல்டிப்ளை பண்ணுங்க plus ஆன்சர் பாத்தீங்கன்னா 90 plus minus ஒரு 19 minus ஒரு 18 வரும். அடுத்து 1 வச்சு மல்டிப்ளை பண்ணா பிளஸ் ஒரு t மட்டும் நமக்கு வரும் equal to 0. சோ நீங்க tf ல ஒண்ணா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. அப்ப ஆன்சர் 9 10 ஆன்சர் 14 t வரும். சோ இத நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்க. வாட் இஸ் ஆன்சர்? நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா மைனஸ் ஆன்சர் -14 வரும். இங்க -14 equal to 0. சோ இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 14t equal to 14. சோ 14 14 கேன்சல். therefore t யோட ஆன்சர் மீன் வரும். ஆன்சர் 1 வரும். சோ இந்த t யோட ஆன்சரை நம்ம என்ன பண்ணனும்? இந்த f ங்கிறதுனா கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஃபுட் ஆஃப் த பாயிண்ட் எடுத்துறோம். இந்த நேரா f ல கொண்டு அப்ளை பண்ணா இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருமா? அப்ப என்ன பண்ண போறேன்? substitute t equal to 1 in point f. in point f. அப்ப f ல தூக்கி போடுங்க. நமக்கு தேவையான f பாயிண்ட் பாத்தீங்கன்னா 2t plus 1, 3t minus 4, t plus 3. சோ நீங்க t அப்ளை பண்ணீங்கன்னா சோ 2 into 1 அப்ப ஆன்சர் 2 plus 1 வரும். சரிங்களா? 3 into 1 ஆன்சர் 3. 3 minus 4 வரும். அடுத்து 1 plus 3 வரும். 1 plus 3 வரும். உங்களுக்கு தேவையான f பாயிண்ட் பாத்தீங்கன்னா வாட் இஸ் f ஓட ஆன்சர்? 3, -1, 4. இதான் நமக்கு தேவையான ஃபுட் ஆஃப் தி பெர்பெண்டிகுலர். ஓகேங்களா? அடுத்து என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா செகண்ட் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா இந்த டயகிராம் பாத்தீங்கன்னா சோ ஆக்சுவலா வந்து இங்க இருந்து இங்க வரைக்கும் டிஸ்டன்ஸ் அவங்க என்னன்னு கேட்டிருக்காங்க.
இங்க இருந்து இங்க வரைக்கும் அவங்க டிஸ்டன்ஸ் என்ன இருக்காங்க என்ன வேண்டியிருக்காங்க டிஸ்டன்ஸ் வேணும்னா இது வந்து ஒரு வெக்டர் அதுல இருந்து பாயிண்ட் D இது வந்து பாயிண்ட் F அப்போ இங்க இருந்து டிஸ்டன்ஸ்னா இஸ் கால்ட் as magnitude of DF vector ஓகேங்களா அப்ப என்ன பண்ணி போறோம் shortest distance from D to that line so இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த லைன் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லணும் மாடுலஸ் ஆஃப் df வெக்டார் நீ கண்டுபிடிச்சா மட்டும் போதும் df வெக்டார் சோ ஆல்ரெடி நம்ம df வெக்டார் மேல வச்சிருக்கோம் பாருங்க df வெக்டார் இருக்குல்ல அப்ப இந்த பாயிண்ட் எதுக்கு என்ன பண்ணணும் இந்த t பை இந்த பாயிண்ட் நீங்க அப்படியே முன்னாடி எழுதிக்கிறேன் மாடுலஸ் ஆஃப் சோ 2t + 2 into ஒரு i cap அடுத்து plus 3t minus 6 into ஒரு j cap அடுத்து plus t into ஒரு k cap சரிங்களா மாடுலஸ் பாச்சி இப்போ ஒவ்வொரு வேல்யூ அப்ளை பண்ணுங்க சோ இங்க என்ன பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணத்துக்கு அப்ளை பண்ணா அப்ப ஆன்சர் மாடுலஸ் ஆஃப் 2 + 2 into ஒரு i cap வரும் plus ஒண்ணத்துக்கு அப்ளை பண்ணா 3 - 6 into j cap வரும் plus ஒண்ணத்துக்கு அப்ளை பண்ணா k cap வரும் சரிங்களா சோ இது ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா மாடுலஸ் ஆஃப் 4 i cap ஆன்சர் minus ஒரு 3 j cap plus ஒரு k cap வரும் சோ நமக்கு மாடுலஸ் வெளிய வந்தா இது ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆன்சர் பாத்தீங்கன்னா சோ 4 ஸ்கொயர் பண்ணா 16 minus 3 ஸ்கொயர் பண்ணா ஆன்சர் +9 and 1 ஸ்கொயர் பண்ணா ஆன்சர் நமக்கு 1 அப்ப ஆன்சர் 10 ஆன்சர் ரூட் ஆஃப் 26 units இதான் நமக்கு தேவையான shortest distance between the point and the line that's the result